ஸோ ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மேக்ஸ் கார்னர். இந்த ஒரு கிளாஸில் குரூப் 4 ப்ராக்டிஸ் பூஸ்டர் அப்படிங்கிற கோர்ஸில் இருந்து 6வது மாடல் டெஸ்ட்டினுடைய சொல்யூஷன் வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாடல் டெஸ்ட் 6 நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மொத்தம் 26 கேள்விகள் இருந்திருக்கு. ஸோ 26 கேள்விகள் கொடுத்ததுக்கான காரணம் மாடல் டெஸ்ட் அப்படிங்கிறது எக்ஸாமினுடைய அதே மாடலில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த பேட்டர்னையும் அப்படியே ஃபாலோ பண்ணியிருந்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு கேள்வி முன்ன பின்ன வர்றதுக்கான பாசிபிள் இருக்குது. அதனால் 26 கேள்விகளாக கொடுத்துருக்கோம். ஸோ குரூப் 4ல் ஃபஸ்ட்டு மாடல் டெஸ்ட்லேருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமில் எப்படி கேள்விகள் ஃப்ரேம் ஆகலாம், ஒவ்வொரு டாப்பிக்லையும் என்ன மாதிரியான கான்செப்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது அனலைஸ் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த 6வது மாடல் டெஸ்ட்டில் பேட்டர்னும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு 26 கேள்விகளாக கேட்டதுக்கான காரணம். ரைட் சார், அப்போ 26 கேள்விகள் எக்ஸாமில் கேட்பாங்களா? 100% சொல்ல முடியாது, எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். ரைட், அதாவது குரூப் 4 எக்ஸாமில் என்ன மாடலில் கொஷின் இருக்குமோ அதே மாடலில் மாடல் டெஸ்ட் இருக்கணுங்கிறதுக்காக இதில் 26 கேள்விகள் கேட்டிருந்திருக்கோம். ஸோ டிஎன்பிசி மாடல்லையே அப்படியே கேட்கணும் அப்படின்னா ரைட், இன்னும் ஒரு கேள்வி டிரான்ஸ்லேஷன் தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் இருக்கக்கூடிய இதில் தமிழ் டிரான்ஸ்லேஷன் தப்பாக ஒரு கேள்வியும், ஒரு கேள்வியில் ஆன்சரே இல்லாத மாதிரியும் ஆப்ஷனில் ஆன்சர் வராத மாதிரியும் தான் கேட்கணும். எக்ஸாக்டாக அதே மாதிரி அதே பேட்டர்னில் கேட்கணும் அப்படின்னா ரைட், நம்ம அந்த மாடலுக்குள்ளே போகல, பேட்டர்னை மட்டும் மாடலாக எடுத்திருக்கோம். ரைட், ஸோ இப்போ முதல் கேள்விக்குள்ளே போகலாம். ஸோ முதல் கேள்வியில் எம்மோடைய வேல்யூ -4, என்னுடைய வேல்யூ -2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷனுடைய வேல்யூ என்னங்கிறது கேள்வி. அப்போ அந்த ஈக்குவேஷனில் எம்மோடைய வேல்யூவும் என்னுடைய வேல்யூவும் சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணால் போதும். ஸோ m³ - 3m² + 3m + 3n + 3n² + n³ அப்படிங்கிற ஈக்குவேஷனில் எம்மோடைய வேல்யூ -4 அப்படின்னும் என்னுடைய வேல்யூ -2 அப்படிங்கிறதும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ -4 the whole cube -3 × -4 the whole square + 3 × -4 + 3 × -2 + 3 × -2 the whole square plus -2 the whole cube. Right? So -4 cube பண்ணோம் அப்படின்னா -64. Right? -4 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 16 ப்ளஸ்ஸாக மாறிடும். 16 × 3 48, முன்னாடி இருக்கிற மைனஸ்னால அது -48. -3 × 4 12, -6. ரைட், -2 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா +4 ஆகும். 4 × 3 12 + 12 -8. -2 கியூப் பண்ணும்பொழுது -8ங்க. ரைட், இந்த +2 12ஐயும் -12ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தது -64 -48 -8 எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா -126 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி. -126 அப்படிங்கிறது இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் சிங்க. ரைட், ஸோ அடுத்து ரெண்டாவது கேள்வி டைம் அண்ட் ஒர்க் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கேள்வி. இரு தொழிலாளர்கள் ஏ மற்றும் பி ஒரு வேலையை செய்ய ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இருவரும் சேர்ந்து வேலை செய்வதை விட ஏ தனியாக வேலை செய்தால் அந்த வேலையை முடிக்க 8 மணி நேரம் அதிகமாகும். பி தனியாக வேலை செய்தால் இருவரும் சேர்ந்து வேலை செய்யும் நேரத்தை விட 1/2 மணி நேரம் அதிகமாகும் என்றால் அவர்கள் இருவரும் சேர்ந்து வேலை செய்ய எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கிறது கேள்வி. இந்த டைப் ஆஃப் கொஷின் நம்மளுடைய எக்ஸாமில் இது வரைக்கும் ஃப்ரேம் ஆகாத ஒரு கான்செப்ட். நம்ம கிளாஸ்லேயே அதை பற்றி பேசியிருந்திருப்போம். ரைட், இந்த டைப் ஆஃப் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஎன்பிசி எக்ஸாமில் பெருசாக ஃப்ரேம் ஆகலை. ஆனால் மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் ரெகுலராக கேட்குற ஒன்று ஒரு வேளை எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிறதுக்காக தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட ப்ராக்டிஸ் டெஸ்ட். அதனால தான் நம்மளுடைய மாடல் டெஸ்ட்டில் ப்ராக்டிஸ்க்காக கொடுத்துருக்கோங்க. என்ன கேள்வி அப்படின்னா, ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை செஞ்சு முடிக்க எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னா A + B 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு நாள் அந்த வேலையை முடிப்பாங்களோ அதை விட 8 மணி நேரம் அதிகமாக எடுத்துக்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க. பி மட்டும் தனியாக அந்த வேலையை முடிக்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா A + B 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு நேரத்தில் அந்த வேலையை முடிப்பாங்களோ அதை விட 4.5 மணி நேரம் அதிகமாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 4.5 மணி நேரத்தை கலப்பு பின்னமாக இருக்கிறத தகா பின்னமாக மாற்றணும் அப்படின்னா 9/2 மணி நேரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரைட், இதனுடைய ஃபார்மெட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கிளாஸில் பார்த்துருப்போம். வெறும் √AB. இதில் நம்ம டோட்டல் ஒர்க்கோ 1/A ஒர்க்கோ எதையும் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டாம். இது என்ன கான்செப்ட்னு பாருங்கள். A + B எவ்வளோ நாள் அந்த வேலையை முடிப்பாங்க அப்படிங்கிறது கேள்வியில் கொடுக்கல.
ரைட். ஏ வந்து ஏ பிளஸ் பியை விட இவ்வளவு அதிகம், பி வந்து ஏ பிளஸ் பியை விட இவ்வளவு அதிகம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரூட் ஆஃப் ஏபி, ஏ அப்படிங்கிறது கேள்வியில் சொன்ன ஒரு ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியது, பியும் அதே தான். இப்போ இந்த ஏவோடைய வேல்யூ பியோடைய வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஏங்கிறது 8, பி அப்படிங்கிறது 9/2. ஸோ 2ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 முறை, 4 × 9 36, 36 ரூட்லேருந்து வெளியெடுத்தோம் அப்படின்னா 6. ஸோ 6 ஹவர்ஸ் அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி. ஏவும் பியும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா 6 ஹவர்ஸ் எடுத்துக்கிறாங்க. அடுத்து 3வது கேள்வி. ஒன்றுக்கொன்று சார் பகா எண்களாக இருக்கும் 3 எண்களின் முதல் 2இன் பெருக்கல் பலன் 551 மற்றும் கடைசி 2இன் பெருக்கல் பலன் 1073 எனில் அந்த 3 எண்களின் கூட்டுத்தொகை என்ன அப்படிங்கிறது கேள்வி. இப்போ 3 நம்பர் இருக்கு, ஏன்னு ஒரு நம்பர், பின்னு ஒரு நம்பர், சின்னு ஒரு நம்பராக எடுத்துக்கலாம். இந்த 3 நம்பர்னுடைய பெருக்கல் பலன் இந்த 3 நம்பரும் ஒன்றுக்கு சார் பகா எண்களாக இருக்கு. சார் பகா எண்கள் அப்படின்னா HCF 1 வர மாதிரி இருக்கும். HCF 1 வர மாதிரி இருக்கு அப்படின்னா 2 நம்பர்லையும் காமனாக டிவைட் பண்ணுறதுக்கு எந்த நம்பருமே இல்லை அப்படின்னு அர்த்தம். இதில் முதல் 2 நம்பர் ஏவையும் பியையும் பெருக்கினா 551ன்னு சொல்லியிருக்காங்க. கடைசி 2 நம்பர் பியையும் சியையும் பெருக்கணும் அப்படின்னா 1073ன்னு சொல்லியிருக்காங்க. ரைட். அப்போ இந்த 3 நம்பரை கூட்டினா என்ன வரும்னு கேட்குறாங்க. அந்த 3 நம்பரையும் கண்டுபிடிச்சு நம்ம கூட்ட போகிறோம். இப்போ இதுல இருந்து எப்படி அந்த 3 நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா, முதல் 2 நம்பர்னுடைய பெருக்கல் பலனையும் சரி, அடுத்த 2 நம்பர்னுடைய பெருக்கல் பலனையும் சரிங்க, பி அப்படிங்கிற நம்பரை பெருக்கி இருக்கோமா? அப்போ பி அப்படிங்கிற நம்பர் 2லையும் இருக்கா, 2னுடைய பெருக்கல்குள்ளேயும் இருக்கா? அப்போ 2லையும் காமனா இருக்கனால அதை HCF அப்படின்னு சொல்லலாமா? அப்போ இந்த 2 நம்பர் 551க்கும் 1073க்கும் HCF எடுத்தோம்னா அதுதான் பியினுடைய மதிப்பாக இருக்கும். ரைட். புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. ஏன்னா 2லையும் பொதுவான ஒரு மடங்கு இருக்கு, அந்த மடங்கு தான் பி. ஏன்னா A × B, B × C 2லையுமே பி பெருக்கி இருக்கும். அப்போ HCF ஆக அது இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியுதா? இந்த பெரிய நம்பருக்கு எப்படி HCF எழுதலாம்? லாங் டிவிஷன் மெத்தட்ல எழுதலாம். 1073 551 நான் டிவைட் பண்றேன். ஸோ ஒரு முறை 551. ஸோ 2, 2, 5. ரைட். அதை விட சின்ன நம்பராக வந்துட்டனால பழைய டிவைசரை இங்கே வகுபடும் டிவைடண்டாக எழுதுறேன். 551. ஸோ ஒரு முறை 522. மீதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9, இங்கே 2, 29. ஸோ இதே டிவிஷன் திரும்ப பண்ணோம் அப்படின்னா 522 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 19 முறை 522. ரைட். 0. அப்போ இதனுடைய HCF வந்து பார்த்தீங்க அப்படின்னா 29. அந்த HCF அப்படிங்கிறது 2 நம்பர்னுடைய பொது மடங்காக இருக்கும், அதுதான் பி. அப்போ பியோடைய வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். A = 551 29ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்போ ஏவினுடைய மடங்கு ரைட் 19 அப்படிங்கிறது கிடைக்குது ஏவினுடைய மதிப்பு. அதே மாதிரி பிலையும் இங்கே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். C = 1073 டிவைடட் பை பியோடைய வேல்யூ 29. C அப்படிங்கிறது 37. இப்போ நம்ம 3மே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். A + B + C ஆட் பண்ணலாமா? ஏங்கிறது 19, B அப்படிங்கிறது 29, C அப்படிங்கிறது 37. எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 85 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ 3வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் C 85. அடுத்து 4வது கேள்வி போகலாம். ஸோ ஸ்பெஷல் சீரீஸில் 1² + 2² + 3² + எக்ஸெட்ரா 20². இதை எல்லா நம்பரையும் ஆட் பண்ணால் 2870 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 2² + 4² + எக்ஸெட்ரா 40² வரைக்கும் ஆட் பண்ணால் என்ன வரும்னு கேட்குறாங்க. ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்து அதுலேருந்து கேட்குறாங்க அப்படின்னா அது மூலிமா நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். அதை வச்சு பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது எல்லாமே காமனாக 2னுடைய மடங்காக இருக்கா? அப்போ அந்த 2ஐ வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா கேள்வியில் கொடுத்த அதே நம்பர் வந்துடும், அதனுடைய மதிப்பு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ரொம்ப முக்கியம், 2னுடைய மடங்காக இருக்கு, ஆனால் காமனாக வெளியே எடுக்கக்கூடியது 2 எடுக்கக்கூடாது, பவரோட வெளியே எடுக்கணும். அப்போ பவரோட வெளியே எடுத்தோம் அப்படின்னா 2² வெளியே எடுக்கணும். அப்போ 2² வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ள 1² + 2² + எக்ஸெட்ரா 20² அப்படிங்கிறது வரைக்கும் மாறிடும். ரைட். அப்போ 2² மதிப்பு 4, 1²லேருந்து 20² வரைக்கும் மல்டிபிள் ஆட் பண்ணாதான் 2870 வரும்னு கேள்வியிலே சொல்லியிருக்காங்க.
அதை 4ஆல் பெருக்கும் பொழுது 11480 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி. இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக பண்ணக்கூடிய ஒரே ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ரெண்டை காமனாக வெளியே எடுத்துருவோம். 2ஆல் பெருக்குனா 5740 வரும். அது ஆப்ஷனில் இருக்கு. நீங்கள் தப்பு பண்ணீங்க அப்படிங்கிறதே தெரியாமல் போயிடும். ரைட். அப்போ என்ன நம்பரை காமனாக வெளியெடுத்தாலும் சரி, ஒரு தொடரில் பவர் இருந்துச்சு அப்படின்னா பவரோட வெளியெடுக்கணும், மறந்துடக்கூடாது. ரைட். நம்ம ஸ்பெஷல் சீரிஸ் கிளாஸ்லேயே அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருப்போம். ரைட். அடுத்த 5வது கேள்வி ரேஷியோ பேஸ் பண்ண மாதிரியான கேள்வி. இந்த மாதிரியான கேள்வி எக்ஸாமில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 2 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. 21:x அப்படிங்கிறது ஒரு ரேஷியோ, y:25 அப்படிங்கிறது ஒரு ரேஷியோ, 9:15 ஒரு ரேஷியோ. இந்த 3 ரேஷியோவும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து எக்ஸையும் ஒய்யையும் மிஸ் பண்ணியிருக்காங்க. அதை நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. இப்போ இந்த இதில் 9:15 என்ன ரேஷியோவில் இருக்குமோ அதே ரேஷியோவில் தான் 21:x இருக்கும், y:25 இருக்கும். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 3ஆல் சுருக்கணும் அப்படின்னா 3:5. அதே ரேஷியோவில் தான் இதுவும் இருக்கும், அதே ரேஷியோவில் தான் இதுவும் இருக்கும். இப்போ இதுக்குள்ளே ஈக்குவல் பண்ணி நம்ம அந்த எக்ஸையும் ஒய்யையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். என்னன்னா இது இங்கே எழுதலாம், 3x அப்படிங்கிறது தான் 21. அப்போ எக்ஸோடைய வேல்யூ 7. ரைட். இல்லாட்டி இப்படி கூட எழுதிக்கலாம். ரைட். 3 7ஆல் பெருக்குனா 3 பெருக்குனா 21. அதே மாதிரி 5 7ஆல் பெருக்கணும் அப்படின்னா 35ங்கிறது எக்ஸினுடைய மதிப்பு. ரைட். 5ஆல் பெருக்கணும் அப்படின்னா தான் 25 வரும். அதே மாதிரி 3ஐயும் 5ஆல் பெருக்கணும் அப்படின்னா 15 அப்படிங்கிறது ஒய்யினுடைய மதிப்பு. இந்த கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி, 35,15. ஒருவேளை இதை கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆக்கணுங்கிற பட்சத்தில் இங்கே எக்ஸ் இருக்கு, இங்கே ஒய் இருக்கா, ஆனால் கேள்வியில் கண்டுபிடிக்க சொல்லும் பொழுது ஒய் கமா எக்ஸின் மதிப்பை காண்கன்னு கேட்டுருவாங்க. ஆர்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரேஷியோ பொறுத்த வரைக்கும். ரேஷியோ கேள்விகளில் ஆர்டரை மாற்றி கேட்கறதுங்கிறது சாதாரண ஒரு விஷயம். யார் இந்த கேள்வியை சரியாக படித்து ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் அது சரியாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான், யார் கேள்வியை கேர்ஃபுல்லாக கவனிக்கிறாங்க அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக தான் அந்த மாதிரியான விஷயங்களை கொடுப்பாங்க. ரைட். அடுத்தது 6வது கேள்வி. 6வது கேள்வியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா போர்ட் மாஸ் ரூல் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு சிம்பிளிஃபிகேஷன். அதில் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. நான் 1 by 1 எழுதுகிறேன். ஸோ 1 by 1 எழுதுகிறேன். இந்த 1/7 மட்டும் ஃபஸ்ட் எழுதுகிறேன். 1/7 அப்படிங்கிறத 7 + 1 8/7 அப்படின்னு எழுதிக்கலாமா? அடுத்தது இங்கே இருக்கிற இந்த பாக்ஸ் எழுதுகிறேன். ஸோ 2/5 டிவைடட் பை எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 25 - 1/25. ஸோ 2/5 கீழே இருக்கட்டும், 24/25. இதை மேலே கொண்டு வந்தோம் அப்படின்னா 2/5 இன்ட்டு 25/24. ஸோ 5ஆல் இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5 முறை, 2ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 12 முறை. 5 டிவைடட் பை 12 அப்படிங்கிறது மேலே கிடைக்குது. மேலே என்ன இருக்கோ அது தனியாக கூட எழுதிடலாம். அதுக்கப்புறம் ஒட்டுக்கா கூட எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ரைட். இந்த 1/7 அப்படிங்கிறத 8/7 மைனஸ் 2/3 ப்ளஸ் இதை சால்வ் பண்ணியே எழுதிட்டோம் 5/12. ரைட். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணலாம். எல்சிஎம் வந்து 7 3 12க்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 84. ரைட். 7 அப்படிங்கிறது 84 வரணும் அப்படின்னா 12ஆல் பெருக்கணும். அதே மாதிரி மேலே 8ஐயும் 12ஆல் பெருக்குனா 96 மைனஸ் இதை 28ஆல் பெருக்குனா 3 × 28 84. அப்போ இதையும் 28ஆல் பெருக்கணும் அப்படின்னா 56 ப்ளஸ் 12 × 7. அப்போ 5 × 7 35. ரைட். ஸோ மேலே கழிச்சோம் அப்படின்னா 96ல் அங்கே ஒரு 40 75. ஸோ 75 டிவைடட் பை 84ங்கிறது நியூமரேட்டரில் இருக்குது. அதே மாதிரி டினாமினேட்டர் தனியாக ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதை ரெண்டையும் சேர்த்து எழுதிக்கலாம். ஒரே ஸ்டெப்பில் இது எல்லாத்தையும் எழுதணும் அப்படிங்கிறது பெருசாக போகும். அதனால் சின்ன சின்னதாக இருக்கக்கூடியதெல்லாம் தனித்தனியாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ரைட். முதல்ல இதை எழுதுவோம். 2/5 டிவைடட் பை 1 - 2/5 எல்சிஎம் எடுத்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 3/5. அது மேலே வந்துச்சு அப்படின்னா 2/5 இன்ட்டு 5/3. 5 கேன்சல், 2/3ங்கிறது கிடைக்குது. ரைட். ஸோ மொத்த ஆன்சரும் ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ மேலே நியூமரேட்டரில் இருந்தது 75 டிவைடட் பை 84 டிவைடட் பை, ஸோ டினாமினேட்டரில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா 1 - 1/7 இன்ட்டு 1/3 ப்ளஸ் இதுதான் 2/3 நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். ரைட். ஸோ முதல்ல உள்ள 1/3யையும் 2/3யையும் ஆட் பண்ணால் 3/3, 3/3 1னே சொல்லிடலாம். அது மல்டிபிள் பண்ணாலும் அதே தாங்க.
அப்போ 75 டிவைடட் பை 84 டிவைடட் பை 1 மைனஸ் 1/7 மட்டும் இருக்கு. அதை எல்சிஎம் எடுத்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 7 மைனஸ் 1 6/7. ரைட், இதை மேலே கொண்டு வரலாம். 75 டிவைடட் பை 84 இன்ட்டு தலைகீழ வந்துச்சு அப்படின்னா 7 டிவைடட் பை 6. ஸோ 7ஆல் இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 12 முறை. ஸோ 3ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது 25 முறை. இதை 3ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 முறை. ஸோ 25 டிவைடட் பை 24ன்னு கிடைக்குது. ஸோ ஆப்ஷனில் 24/25 இருக்குது. ரைட், ஆப்ஷனில் 25/24 இல்லை. அதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை மிக்சடு ஃப்ராக்ஷனாக எழுதணும் அப்படின்னா ஒரு முறை 1/24. ரைட், என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது எழுதுறேன். 25 24ஆல் டிவைட் பண்ணால் ஒரு முறை 24 மீதி 1, அதை தான் 1/24 அப்படின்னு எழுதியிருக்கேன். ஆன்சர் ஆப்ஷன் டி. ரைட், இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஒன்றையும் தனித்தனியாக ஒர்க் அவுட் பண்ணி எடுத்து வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஒரே நேரத்தில் அந்த கேள்வி எழுதி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி இருக்கலாம். ரைட், இந்த மாதிரி டைம் அதிகம் எடுத்துக்கிற மாதிரி ஒரு பெரிய போர்ட் மாஸ் ரூலை பேஸ் பண்ண மாதிரி ஃப்ராக்ஷனில் பின்ன எண்களில் கேள்விகள் எதிர்பார்க்கலாம். இதுக்காக நீங்கள் பெருசாக ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறது ஒன்றும் கிடையாது. கேள்வி இந்த மாதிரி வந்துச்சுன்னா எப்படி அப்ரோச் பண்ண போகிறோங்கிற போர்ட் மாஸ் ரூல் மட்டும் தெரிஞ்சிருந்தா போதுங்க. ரைட், அடுத்த கேள்வி போகலாம். 7வது கேள்வி, Tn என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் n-வது உறுப்பு எனில் T2n மைனஸ் Tn இன் மதிப்பு என்ன அப்படிங்கிறது கேள்வி. ஏபிஜிபியில் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட்டுங்க. 2018 குரூப் 4 எக்ஸாம்லேருந்து கேள்விகள் ஃப்ரேம் ஆகுது. ஏபிஜிபிங்கிற கான்செப்டில் 2018 குரூப் 4 எக்ஸாம்லேருந்து கம்பல்சரி கொஷின்ஸ் எல்லா எக்ஸாம்லேயும் ஃப்ரேம் ஆகுது. ஒவ்வொரு முறையும் ஸ்டாண்டர்டாக கொஷின் ஃப்ரேம் ஆகிட்டே இருக்குது. அந்த ஸ்டாண்டர்டான கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு பேசிக்கான ஏபி ஜிபிக்கான பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சிருந்தா போதும். ரைட், எந்த கேள்வி இப்போ இந்த கேள்வியே கூட கணக்கு போடுற மாதிரியான கேள்வி கிடையாது. ஃபார்மேட்டில் கேள்வி கேட்குறாங்க. அதை எப்படி கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணால் போதும். இப்போ என்ன கேள்வி அப்படின்னா Tn அப்படிங்கிறது என்னாவது உறுப்புன்னு சொல்லியிருக்காங்க. Tnனுக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். A + n-1 × Dங்கிறது ஃபார்முலா. இங்கே T2nக்கும் Tn-ஐயும் கழிச்சா என்ன வரும்னு கேட்குறாங்க. ரைட், அது அப்படியே அந்த ஃபார்முலாவில் எழுதலாமா? ரைட், Tnனுக்கான ஃபார்முலா A + n-1 × D. இங்கே n இருக்கனால தான் இந்த ஃபார்முலாவில் n வருது. 2n இருந்தால் அங்கே 2n வரப்போகுது. ரைட், அந்த A + 2n - 1 × D அப்படிங்கிறது அப்படியே அந்த ஃபார்முலாலே நான் எழுதியிருக்கேன். புரிஞ்சுக்க முடியுதா? மைனஸ் ஆஃப் Tnக்கான ஃபார்முலா A + n-1 × D. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்? அந்த சைனை உள்ளே கொண்டு போகிறோம், இல்லை டியை உள்ளே பெருக்கலாம். A + 2nd - D மைனஸ் ஆஃப் A + nd - D. இப்போ மைனஸ் உள்ள பெருக்கலாம். A + nd 2nd - D மைனஸ் A மைனஸ் nd ப்ளஸ் D. இந்த மைனஸ் டியும் ப்ளஸ் டியும் கேன்சல், ஏவும் ஏவும் கேன்சல். 2nd - nd இருக்கு. 2 ndல ஒரு ndயை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு nd அப்படிங்கிறது ஆன்சர். nd ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ரைட், இதை நான் இந்த டிரைவ் பண்ணி காமிக்கிறதுக்கான காரணம், இந்த மாதிரி ஃபார்மேட்டாக கேள்வி கேட்கும் பொழுதுங்க அந்த ஒரு கேள்வி எப்படி கொடுத்துருந்தாலும் சரி ஜஸ்ட் அதை எழுதுனாவே நம்மளால் ஆன்சர் பண்ணிட முடியும். ரைட், ஸோ லாஸ்ட் குரூப் 1ல் கூட அந்த மாதிரியான கேள்வி தான் ஃப்ரேம் ஆயிருந்துச்சு. அந்தந்த டேர்ம்ஸை மட்டும் எடுத்து எழுதுனாவே போதுங்க, ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். 8வது கேள்வி, கம்பல்சரி பார்த்தீங்க அப்படின்னா வால்யூமில் மென்சுரேஷனில் ரேஷியோ பேஸ் பண்ண மாதிரியான கேள்விக்கு கேட்கலாம். அதாவது வெறும் ஃபார்முலா எடுத்து எழுதி போட்டு அதில் கொடுத்துருக்க ரேஷியோவை அப்ளை பண்ணி அந்த ஷேப்பினுடைய ரேஷியோஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது மட்டும்தான் கான்செப்ட். ஒரு கோளம் ஸ்பியர் இருக்குது, ஒரு உருளை சிலிண்டர் இருக்குது, ஒரு கூம்பு கோன் இருக்குது. ஆகியவற்றின் ஒரே ஆரம் மற்றும் ஒரே உயரத்தை கொண்டுள்ளன. அவற்றின் வளைபரப்புகளின் விகிதத்தை கண்டறிய அப்படின்னு கேட்குறாங்க. வளைபரப்புகள், கோளத்தினுடைய வளைபரப்பினுடைய ஃபார்முலா 4πr², உருளைக்கு 2πrh, அடுத்தது கூம்புக்கு πrl. ரைட், அடுத்தது இதனுடைய ஆரமெல்லாம் சமம் சொல்லியிருக்காங்க. ரைட், இதில் இருக்கக்கூடிய ஆரங்கள் எல்லாமே சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து உயரங்களும் சமம் சொல்லியிருக்காங்க. இந்த ஷேப்புக்கு இது உயரம், இந்த ஷேப்புக்கு இது உயரம், இந்த ஷேப்புக்கு இதை உயரம் சொல்லலாம். உயரமே தான் ஆரமாகவும் இருக்குது. அப்போது உயரமும் ஆரமும் சமம் அப்படிங்கிறது இங்கேருந்து புரிஞ்சுக்க முடியுதா?
ரைட்? ஆரங்கள் சமம் அப்படிங்கிறது வேற, உயரங்கள் சமம் சொன்னதுலேருந்து ஆரத்தினுடைய மதிப்பே தான் உயரத்தினுடைய மதிப்பாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ரைட். இப்போ இந்த இடத்துல எல்லுன்னு ஒன்று இருக்குது, எல்லை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இதை ஹைட்டுன்னு எடுத்துக்கலாம். ஸோ பித்தாகரஸ் தியரமில் எல் ஸ்கொயர் அப்படிங்கிறத ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஆல்ரெடி ஹைட்டு தான் ரேடியஸ்க்கு ஈக்குவல் நமக்கு தெரியும். அப்போ ஹைட்டுக்கு பதிலாக ஆர் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம், ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ எல் ஸ்கொயர் அப்படிங்கிறது 2 ஆர் ஸ்கொயர், எல்லுடைய வேல்யூ √2r எடுத்து வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 4 இன்டூ பை இன்டூ ஆர் ஸ்கொயர் இஸ் டு 2 இன்டூ பை இன்டூ ஆர் இன்டூ ஹைட்டுக்கு பதிலாக ஆர்னே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ பை இன்டூ ஆர் இன்டூ எல்லுக்கு பதிலாக √2r அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ பை அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் காமனாக இருக்கிறத கேன்சல் பண்ணிடலாம். ஆர் ஸ்கொயர், ஆர் இன்டூ ஆர், ஆர் ஸ்கொயர் தான். ஆர் இன்டூ ஆர், ஆர் ஸ்கொயர் தான். கேன்சல் பண்ணிடலாமா? மிச்சம் இருக்கக்கூடியது 4:2:√2ன்னு இருக்குது. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். எப்படி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னா, எல்லாத்துலேயும் காமனாக √2 இருக்குது, அந்த √2வை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இப்போ 4 அப்படிங்கிறத 2 இன்ட்டு 2ன்னு எழுதலாம். ஒரு 2 √2 இன்ட்டு √2ன்னு எழுதலாம். ஸோ √2 இன்ட்டு √2 இஸ் டு இந்த 2 √2 இன்ட்டு √2ன்னு எழுதலாம், இஸ் டு √2. ஸோ √2 எல்லாத்துலேயும் காமனாக கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 2√2 இஸ் டு √2 இஸ் டு 1 அப்படிங்கிறது அதனுடைய ரேஷியோ. ரைட்? 2 √2 √2 1. ஸோ 2√2 இஸ் டு √2 இஸ் டு 1 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ரைட்? ஸோ ஏற்கனவே நம்ம முதல்ல பேசினது தான், ரேஷியோவில் கேள்விகள் ஃப்ரேம் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆர்டரில் கேட்குறாங்க அப்படிங்கிறத கேர்ஃபுல்லாக பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். ஆர்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. ரைட். ஸோ அடுத்த கேள்வி போகலாம். 9வது கேள்வி. 2 சென்டிமீட்டர் விட்டம் உள்ள 3 நாணயங்கள் வந்து ஒன்றை ஒன்று தொடுமாறு வைக்கப்பட்டால் அவற்றில் அடைக்கப்படும் பகுதியின் பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 3 நாணயங்கள்னா வட்டமாக இருக்கும். அந்த 3 நாணயங்களும் நம்ம வந்துட்டு ஒன்று தொடுற மாதிரி வச்சோம் அப்படின்னா இந்த ஷேப்பு ஃபார்ம் ஆகும். இதில் ஒரு முக்கோணம் ஃபார்ம் ஆகிறது உங்களால் புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்கள். இந்த முக்கோணத்தில் இந்த இடைப்பட்ட பகுதி தான் கேட்குறாங்க. இந்த இடைப்பட்ட பகுதியை நம்ம முக்கோணத்தை வச்சு ஆன்சர் பண்ண போகிறோம். வட்டத்தினுடைய விட்டம் 2 சென்டிமீட்டர், அப்போ ஆரம் 1 சென்டிமீட்டராக இருக்கும். இது 1 சென்டிமீட்டர், இது 1 சென்டிமீட்டர். அப்போ முக்கோணத்துக்கு அது பக்கமாக பார்க்கும் பொழுது 2 சென்டிமீட்டரா? இது என்ன வகையான முக்கோணமாக இருக்கும் அப்படின்னா, எல்லா பக்கமும் 2 சென்டிமீட்டராக இருக்குது. அப்போ இது ஒரு சமபக்க முக்கோணம், ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ரைட்? ஃபார்முலா அப்படியே எழுதுறேன். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் √3/4a² அப்படிங்கிற முக்கோணத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிச்சி அதில் 3 கால்வட்டம் இருக்குது, இல்லை செக்டார் இருக்குன்னு கூட புரிஞ்சுக்கலாம். 3 செக்டார் இருக்குது. அந்த 3 செக்டாரனுடைய பரப்பளவை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி அந்த நடுவில் இருக்கக்கூடிய ஷேப் காணப்பாது கிடைக்கும். செக்டார்னுடைய ஃபார்முலா θ/360 இன்டூ πr². எல்லாம் அப்ளை பண்ணலாமா? ரைட். இது செக்டார்னுடைய ஃபார்முலா. இந்த மாதிரி எத்தனை செக்டார் இருக்குன்னா 3 செக்டார் இருக்கு. அப்போ 3 இன்ட்டுன்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ √3/4, ஏவோடைய வேல்யூ 2 (2) -3. இங்கே ஆங்கிள் என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஒரு முக்கோணத்துக்கு 3 பக்கங்கள் இருக்கும். ரைட்? ஒரு முக்கோணத்தினுடைய எல்லா பக்கங்களையும் கூட்டணும் அப்படின்னா 180 டிகிரி வரும். இது ஒரு சமபக்க முக்கோணம், 3 கோணங்களும் சமமாக இருக்கும். 180 டிகிரியை 3ஆ சமமாக பிரித்தோம் அப்படின்னா 60 டிகிரி. அப்போது 60 / 360 π 22/7. ரேடியஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரம் வந்து 1². ரைட். ஸோ இது அப்படியே கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 6 முறை, 3ஆல் அதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 முறை, 2ஆல் அதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 11 முறை. ரைட். ஸோ இந்த 4ஐயும் 2² 4ஆகவும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ √3 - 11/7 அப்படிங்கிறது கிடைக்குது. √3னுடைய மதிப்பு 1.732 மைனஸ். ஸோ 11 7ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 7ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ரைட், ஒரு முறை 7, மீதி 4, பாயிண்ட் வச்சு 0 சேர்த்திக்கலாம். 5 முறை 35, மீதி 5 0. 7 முறை 49, மீதி 1 0 சேர்த்துறோம் அப்படின்னா ஒரு முறை 7. இதே மாதிரி போய்கிட்டே இருக்கு. ஸோ அப்போ 1.571 ரெண்டையும் மைனஸ் பண்ணலாம். 1.732ல் 1.571 மைனஸ் பண்ண போகிறோம். ஒரு முறை 13ல் 6 முறை. அடுத்து இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 6ல் 5 போச்சு அப்படின்னா 1 0 பாயிண்ட்.
அப்போ 0.161 அப்படிங்கிறது கிடைக்குது. அப்ராக்சிமேட்டாக ஆப்ஷனில் 0.16 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஆன்சர். ரைட். ஸோ இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி 0.16 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது இந்த அடைப்பட்ட பகுதியினுடைய பரப்பளவு. சார் நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி போகலாம். 10வது கேள்வி. ஒரு தேர்வில் 35% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர் மற்றும் 455 பேர் தோல்வி அடைந்தனர். தேர்வுக்கு எத்தனை மாணவர்கள் கலந்து கொண்டனர் அப்படிங்கிறது கேட்குறாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை கேட்குறாங்க. அப்போது 455 பேர் அப்படிங்கிறது எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னா 65%. கேள்வியில் 35% பாஸு, 455 பேர் ஃபெயிலுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபெயிலுக்கான பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னா 100%ல் 35% போயிருச்சுன்னா 65%, அதுதான் 455 பேர். அப்போது 100% எவ்வளோ அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண போகிறோம். ரைட். 100 into 455 divided by 65 equal to x. ஸோ 65ஆலே இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 7 முறை 7 into 100 700 பேர் அப்படிங்கிறது ஆன்சர். ஆப்ஷன் பி 700 பேர் அப்படிங்கிறது அந்த கிளாஸில் எக்ஸாமை கலந்துக்கிட்ட மொத்த மாணவர்களுடைய எண்ணிக்கைங்க. அடுத்து 11வது கேள்வி. ஸோ அதாவது ப்ராஃபிட் ஆர் லாஸ்லேருந்து ஒருவேளை கொஷின் ஃப்ரேம் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். என்னன்னா, ஒரு கடிகாரத்தை 1440க்கு விற்றால் 10% நஷ்டம் ஏற்பட்டால் 5% லாபம் கிடைக்க எவ்வளவு ரூபாய்க்கு விற்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 1440 ரூபாங்கிறது விற்பனை விலை. இந்த விற்பனை விலை 10% நஷ்டத்தில் விற்கிறாங்க அப்படின்னா விற்பனை சதவிகிதம் 90%. உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? வாங்கின விலைக்கே விற்கிறாங்க அப்படின்னா வாங்கின விலை அப்படிங்கிறது 100%. அப்போ வாங்கின விலைக்கே விற்கிறாங்க அப்படின்னா 100%க்கு விற்கிறாங்க. அங்கே லாபமும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது. இதே வாங்கினதை விட நஷ்டத்தில் விற்கிறாங்க அப்படின்னா பர்சன்டேஜ் 100 விட குறையும். வாங்கினதை விட லாபத்தில் விற்கிறாங்க அப்படின்னா பர்சன்டேஜ் 100 விட அதிகரிக்கும். இப்போ 1440 ரூபா அப்படிங்கிறது 90%. 5% லாபத்தில் விற்கணும் அப்படின்னா 105%க்கு விற்கணும். ஸோ 105% எவ்வளோங்கிறது கண்டுபிடிச்சா போதும். இந்த இடத்துல வாங்கிய விலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதுங்க. ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம். 1440 into 105 divided by 90 equal to x. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1680 அப்படிங்கிறது அதனுடைய மதிப்பு. நம்ம 1680 ரூபாய்க்கு விற்கும் பொழுது அதில் 5% லாபம் கிடைக்கும். அடுத்து 12வது கேள்வி. ஒருவர் 2600ஐ 3 வெவ்வேறு பகுதிகளாக 4%, 6%, 8% தனி வட்டியில் முதலீடு செய்கிறார். ஒரு வருட முடிவில் 3 வகையான தொகைகளுக்கான ஒரே அளவிலான தனி வட்டி பெறுகிறார் எனில் 4% வட்டி விகிதத்திற்கு வட்டி விகிதத்தில் செய்த முதலீடு எவ்வளவுங்கிறது கேள்வி. ஸோ 2600 ரூபாங்கிற ஒரு காசை 3ஆக பிரிக்கிறாரு. எக்ஸு, ஒய், இசட்னு எடுத்துக்கலாமா, இல்லை ஏபிசின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ரேஷியோக்கு எக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஏபிசின்னு எடுத்துக்கலாம். ஏபிசி அப்படிங்கிற 3ஆக இந்த காசை பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு பேங்க்லேயும் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டில் 4%, அடுத்து 6%, அடுத்து 8%. இப்போ 3 ஒரு வருஷம் முடிவில் 3க்கு கிடைக்கக்கூடிய வட்டி சமமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ PNR/100 ஃபார்முலா கூட ஈக்குவல் பண்ணலாம். அதை விட இன்னும் சிம்பிளாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா முதலீடும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் தலைகீழ் விகிதத்தில் இருக்கும். அப்போ முதலீட்டுக்கான ரேஷியோ கொடுத்தாங்க, முதலீட்டுக்கான ரேஷியோ கொடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க அப்படின்னா முதலீட்டுக்கான ரேஷியோவை தலைகீழ் விகிதம் கண்டுபிடிச்சா போதும். அதே மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து முதலீடு கேட்குறாங்க அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு தலைகீழ் விகிதம் கண்டுபிடிச்சா போதும். இப்போ இதுக்கு தலைகீழ் விகிதம் 1/4, 1/6, 1/8. 4க்கும் 6க்கும் 8க்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 24. 24ஆல் எல்லா நம்பரையும் பெருக்கணும் அப்படின்னா அது முழு நம்பராக கிடைச்சிடும், பின்னமாக இல்லாமல். அப்போ 6:4:3. இப்போது இதுதான் 4% முதலீட்டுக்கு பண்ண ரேஷியோ 6. ரைட். இதுதான் நான் வேணும் நம்ம எழுதிடலாம். ரைட். அப்போ 6 டிவைடட் பை டோட்டல் ரேஷியோ 6ஐயும் 4ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணால் 13 இன்ட்டு அந்த காசு 2600. ஸோ 13ஆல் இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 முறை 200, 6 × 200 1200 அப்படிங்கிறது ஆன்சர். அப்போது
4% வட்டிக்காக அவர் இன்வெஸ்ட் பண்ண காசு எவ்வளவு அப்படின்னா 1200 ரூபா. ஒருவேளை 6% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதை கேட்டிருந்தாங்க அப்படின்னா 4/13 எழுதியிருப்போம். 8% கேள்வியாக கேட்டிருக்காங்க அப்படின்னா 3/13 அப்படின்னு எழுதியிருப்போங்க. ஸோ நெக்ஸ்ட் 13வது கேள்வி. 16,000 அப்படிங்கிற ஒரு காசுக்கு அசலுக்கு 20% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல 9 மாசத்துக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல. ஆனால் காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காம்பவுண்டட் குவார்ட்டர்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காம்பவுண்டட் குவார்ட்டர்லியாக இருக்கும் பொழுது ஒரு காலாண்டுக்கு ஒரு வருஷத்துல 4 காலாண்டு இருக்கும். அப்போ 4ஆல் வகுக்கும் பொழுது ஒரு காலாண்டுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதுதான் 5%. 9 மாசத்துல எத்தனை முறை கால்குலேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 3 காலாண்டு இருக்கு 9 மாசத்துல. அப்போ 3 முறை இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. 3 முறை கால்குலேட் பண்றது 331 அப்படிங்கிறத எழுதுவோம். ஸோ 16,000த்துல 5% அப்படிங்கிறது 800. 800ல 5% அப்படிங்கிறது 40. 40ல் 5% அப்படிங்கிறது 2. ஸோ மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 2400, ஒரு 120, ஒரு 2. ஸோ 2522 அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட். இந்த கேள்வியில் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி. ரைட். இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ அப்படின்னா 2522 ரூபா. ஆப்ஷனில் ஏவும் இருக்குது. ஒருவேளை டோட்டல் அமௌண்ட் கேட்டிருக்காங்க அப்படின்னா 16,000 கூட சேர்த்து சொல்லணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்களா அமௌண்ட் கேட்குறாங்களாங்கிறது கேர்ஃபுல்லாக பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. ரெண்டுமே ஆப்ஷனில் கொடுத்துருவாங்க இந்த கேள்வியில் இருக்க மாதிரி. அடுத்து 14வது கேள்வி. ஒரு எறும்பு சமபக்க முக்கோணத்தினுடைய 3 பக்கங்களை 4 km/h, 3 km/h, 1.5 km/h என்ற வேகத்தில் பயணிக்கிறது. முழு பயணத்திற்கான சராசரி வேகத்தை கேட்குறாங்க. ஆவரேஜ் ஸ்பீட் 3 ஸ்பீட் கொடுத்து ஆவரேஜ் ஸ்பீடினுடைய ஃபார்முலா 3xyz divided by xy plus yz plus zx. இப்போ 3, எக்ஸோடைய வேல்யூ 4, ஒய்யோடைய வேல்யூ 3, ஜெட்டோடைய வேல்யூ 1.5. ரைட். அடுத்து நான் மல்டிபிள் பண்ணி எழுதிடுறேன். எக்ஸ் இன்ட்டு ஒய் 4 × 3 12 ப்ளஸ் ஒய் இன்ட்டு இசட் 3 × 1.5 அப்படிங்கிறது 4.5 ப்ளஸ் 1.5 × 4 அப்படிங்கிறது 6. ஸோ 3 × 4 × 3 × 1.5 டிவைடட் பை கீழே 22.5. 1.5ஆல் இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 15 முறை, 3ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5 முறை, 12/5 2.4 km/h அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி. ரைட். அந்த 3 எறும்பு போன ஆவரேஜ் ஸ்பீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.4 km/h. ஸோ அடுத்து 15வது கேள்வி. ரைட். 8, 5, 7, 10, 15, 21 இதனுடைய மீடியன் இடைநிலை கேட்குறாங்க. இடைநிலை கேட்கும் பொழுதுங்க கொடுத்துருக்க டேட்டாவை அசெண்டிங் ஆர்டர்லேயோ டிசெண்டிங் ஆர்டர்லேயோ அரேஞ்ச் பண்ணணும். அதாவது ஏறு வரிசையிலையோ இறங்கு வரிசையிலையோ எழுதிட்டு அதை நடுவில் இருக்க நம்பரை ஆவரேஜ் மீடியன் இடைநிலை அப்படின்னு சொல்லப்போம். ஸோ ஏறு வரிசையில் எழுதலாம் 5, 7, 8, 10, 15, 21. இடையில 2 நம்பர் இருக்கு. 2ஐயும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 8ஐயும் 10ஐயும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணால் 18/2 9 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து 16வது கேள்வி. ப்ராபபிலிட்டியில் ஒரு குறிப்பிட்ட கேள்விக்கு சரியான பதிலை யூகிக்க நிகழ்தகவு வந்து பார்த்தீங்கன்னா x/3. சரியான பதிலை யூகிக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு x/5. எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ரைட். ஒரு கொஷனுக்கு கரெக்டாக ஆன்சர் கெஸ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி, கெஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஒரே நிகழ்ச்சியினுடைய நடக்கிறதையும் நடக்காததையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 1க்கு சமமாக இருக்கும். அதை தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அப்போ P(a) ப்ளஸ் P(a) ஈக்குவல் டு 1ங்க. இப்போ P(a) அப்படிங்கிறது x/3, a அப்படிங்கிறது x/5 ஈக்குவல் டு 1. ஸோ எல்சிஎம் 15ன்னு எடுத்தோம் அப்படின்னா 3 × 5 அப்போ மேலே 5x ப்ளஸ் 5 × 3 15 அப்போ மேலே 3x ஈக்குவல் டு 1.
8x ஈக்குவல் டு 15, எக்ஸ் ஈக்குவல் டு 15/8. இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது, அவ்வளோதான். எக்ஸோடைய வேல்யூ 15/8 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் பி. ரைட். ஸோ அடுத்தது ரீசனிங் கேள்வி. ஸோ மாடல் டெஸ்ட் 5லேயே இதே மாதிரியான ஒரு கேள்வி நம்ம கொடுத்துருந்தோம். அதே கேள்வி தான் இதில், அதே டேட்டா அதில் எக்ஸ்ட்ரா ஒரு கேள்வியாக இங்கே நம்ம பார்க்குறோம். ரைட். இதுலேருந்து நமக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படின்னா, அரேஞ்ச் பண்ணுற ஆர்டர் நமக்கு தெரியும். ரைட். எல்லோவினுடைய ஆப்போசிட்டாக ப்ரௌன் இருக்கும். ப்ரௌன் அப்படிங்கிறது அடியில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ரைட். ஸோ டாப்பில் எல்லோ இருக்குது, பாட்டமில் ப்ரௌன் இருக்குது, ரெண்டுக்கும் நடுவில் க்ரீன் இருக்கும். ரைட். பின்னாடி ரெட் இருக்கும் பேக் சைடில், ஒரு சைடில் பிங்க் சில்வர் இருக்கும், இன்னொரு சைடு பிங்க் இருக்கும். அப்படிங்கிறத நம்ம மாடல் டெஸ்ட் 4லேயே மாடல் டெஸ்ட் 5லேயே ஒரு கேள்வி ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருப்போம். அதே டேட்டா தான் இதில் எக்ஸ்ட்ரா ஒரு கேள்வியாக நம்ம பார்த்துருப்போம். என்னென்னா, இன்னொரு கேள்வி, 3 of the faces adjacent to red face are. சிவப்பு கலருக்கு அருகில எந்தெந்த பக்கங்கள் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சிவப்பு கலருக்கு அருகில ரைட் என்னெல்லாம் இருக்குது? ரைட். இந்த சிவப்பு கலரை நம்ம முன்னாடி என்ன வச்சுக்கலாம்? ரெட் கலரை முன்னாடி வச்சுக்கலாம். பேக் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்ரீன் கலர் வச்சுக்கலாம். இப்போ சிவப்பு கலருக்கு அருகில் எல்லோ இருக்குது, பிங்க் இருக்குது, ப்ரௌன் இருக்குது, சில்வர் இருக்குது. இதெல்லாம் அருகில் இருக்கக்கூடிய பக்கங்கள். ரைட். அருகில் இல்லாத பக்கம் க்ரீன். அப்போ க்ரீன் இல்லாத ஆப்ஷன் எதுன்னு சொல்லி பார்க்குறோம். ரைட். ரைட். இங்கே க்ரீன் இருக்குது. ஸோ இதுலேயும் க்ரீன் இருக்குது, இதுலேயும் க்ரீன் இருக்குது. இது எல்லாமே அதனுடைய அருகில் இருக்கக்கூடிய பக்கங்களாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா க்ரீன் அப்படிங்கிறது ரெட்டினுடைய எதிர்பக்கம். அப்போ ஒரே ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி, சில்வர், ப்ரௌன், பிங்க். பாருங்கள், சில்வர் இருக்குது, ப்ரௌன் இருக்குது, பிங்க் இருக்குது, எல்லோவும் இருக்குது. ஆனால் ஆப்ஷனில் அது இல்லை, அதை பற்றி பேச வேண்டாம். ஸோ 17வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து 18வது கேள்வி. இது என்ன கான்செப்டில் பார்த்துருப்போம் அப்படின்னா, நம்ம ரோமன் நியூமரல் அப்படின்னு ஒரு கிளாஸில் பார்த்துருப்போம். MDCLXVI இதனுடைய கோடு என்னன்னு கேட்குறாங்க. ரோமன் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கான கரஸ்பாண்டிங் நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. இதை மட்டுமே தனி ஒரு கிளாஸாகவே நம்ம பார்த்துருப்போம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட். இதில் எம் அப்படிங்கிறது 1000ங்க, அடுத்து டி அப்படிங்கிறது 500, சி அப்படிங்கிறது 100, எல் அப்படிங்கிறது 50, எக்ஸுங்கிறது 10, விஐ அப்படிங்கிறது 6, இல்லை V5 I1 எழுதினாலும் சரி. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதினா போதுங்க. 1000, 1500, 600, 650, 660, 1666 அப்படிங்கிறது இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ரைட். இப்போ நம்ம எக்ஸ்னா 10ன்னு சொல்கிறோம்ல, டபுள் எக்ஸ் அப்படின்னா 20ன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி 1666ங்கிற நம்பரை ரோமன் லெட்டரில் நம்ம எழுதணும் அப்படின்னா MDCLXVI அப்படின்னு தான் எழுதி ஆகணும். ரைட். ஸோ ரோமன் நியூமரல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப பேசிக்கான. எந்தெந்த லெட்டருக்கு என்னென்ன இருக்குது, அது என்ன கண்டிஷனில் இருக்குங்கிறது தெரிஞ்சிருந்தால் போதும். புதுசாக ஏதாவது கேள்வி ஃப்ரேம் ஆனாலும் உங்களால் எழுத முடியுங்க. ஸோ 19வது கேள்வி பிளட் ரிலேஷன் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கேள்வி. ஏ இஸ் த ஃபாதர் ஆஃப் சி. ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாதர் ஆஃப் சி. ஏ இஸ் த ஃபாதர் ஆஃப் சி. சியினுடைய ஃபாதர் ஏ. பட் சி இஸ் நாட் ஹிஸ் சன். சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பையன் கிடையாது. அப்போ பையன் கிடையாதுன்னா பொண்ணு. இவருக்கு அப்பா ஏ தான், ஆனால் ஏவினுடைய பையன் சி கிடையாது அப்படின்னா பொண்ணு. ரைட். இ இஸ் த டாட்டர் ஆஃப் சி. இ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சியினுடைய டாட்டர். எஃப் இஸ் த ஸ்பவுஸ் ஆஃப் ஏ. ஏவினுடைய ஒய்ஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப். ஏவும் எஃப்பும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். பி இஸ் த பிரதர் ஆஃப் சி. பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சியினுடைய பிரதர். ரைட். பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சியினுடைய பிரதர். டி இஸ் த சன் ஆஃப் பி. டின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் சன் ஆஃப் டி. ரைட். ஓகே. டி இஸ் த சன் ஆஃப் பி. பியினுடைய சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி. அடுத்து ஜி இஸ் த ஸ்பவுஸ் ஆஃப் பி. பியினுடைய ஒய்ஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜி. ஹெச் இஸ் த ஃபாதர் ஆஃப் ஜி. ஹெச்ங்கிறவங்க ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க ஜியினுடைய ஃபாதர். ஸோ இந்த கேள்வி என்னன்னா, ஹூ இஸ் த சன் ஆஃப் எஃப். எஃப்னுடைய சன் யாருன்னு கேட்குறாங்க. எஃப்னுடைய சன் யார் அப்படின்னா பி. ரைட். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பி. ரைட். அதனால தான் மேல் அப்படின்னா நம்ம ஸ்கொயர்லேயும்,
ஃபீமேல் அப்படின்னா நம்ம சர்க்கிள்லையும் டினோட் பண்ணுறதுக்கான காரணம் பார்த்த உடனே அவங்க என்ன ஜெண்டர் அப்படிங்கிறது, என்ன பாலினம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ நம்மளால பார்த்த உடனே அதை புரிஞ்சுக்க முடியுது. ரைட். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி, 20வது கேள்வி. ஒரு கேரவன்ல 50 கோழி இருக்கு, 45 ஆடு இருக்கு, 8 ஒட்டகங்கள் இருக்கு, சில காவலர்கள் இருக்காங்க. கேரவன்ல இருக்கக்கூடிய தலைகளினுடைய எண்ணிக்கையை விட மொத்த கால்களினுடைய எண்ணிக்கை 224 அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எத்தனை காவலர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது கேள்வி. இதே மாதிரி வாத்து கோழியோ வாத்து எருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை நம்ம ஒரு மாடல் டெஸ்ட்ல பார்த்துருப்போம். ரைட். இன்னொரு டைப்ல அதே மாதிரி பசில் பேஸ் பண்ண மாதிரியான கேள்வியாகவும் இதை சொல்லலாம். ரைட். அங்கே சொல்லியிருக்க அந்த ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தலைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால்களை விட 224 அதிகமாக இருக்கு. இதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய மெயினான கான்செப்ட். தலைகளினுடைய எண்ணிக்கை 224 அதிகமாக இருக்கு, கால்களினுடைய எண்ணிக்கை கூட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதை எடுத்து அப்படியே எழுதலாம். ரைட். 50 கோழி இருக்கு. ரைட். ஒரு கோழிக்கு ஒரு தலை தான் இருக்கும். அந்த தலைகளினுடைய கவுண்ட் எழுதிக்கிட்டே வரலாமா? 50 கோழி இருக்கு, 50 தலை. 45 ஆடுகள் இருக்கு, அப்போ 45 தலைகள் இருக்கும் ஆடுகளுக்கு. 8 ஒட்டகங்கள் இருக்கு, ஒரு ஒட்டகத்துக்கு ஒரு தலை தான், அப்போ 8 ஒட்டகங்களுக்கும் 8 தலைகள் இருக்குங்க. ப்ளஸ் காவலாளிகள் எத்தனை பேருன்னு தெரியாது, அதை மட்டும் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். எக்ஸோடைய வேல்யூ ஒருவேளை 10 பேர் இருந்தாங்க அப்படின்னா 10 தலைகள் இருக்கும், அதை தான் எக்ஸ்ன்னு எழுதியிருக்கோம். இப்போ நம்ம இங்கே எழுதுனது தலைகளினுடைய எண்ணிக்கை ப்ளஸ் 224 ஈக்குவல் டு கால்களினுடைய எண்ணிக்கை எழுதலாம். ரைட். 50 கோழி, ஒரு கோழிக்கு 2 கால், 50 × 2 100 கால்கள் இருக்கு. கோழிகளினுடைய எண்ணிக்கை, கால்களுடைய எண்ணிக்கை மட்டும். ஆடுகளினுடைய எண்ணிக்கை கால்கள், ஒரு ஆட்டுக்கு 4 கால் இருக்கும், 45 ஆட்டுக்கு 180 கால்கள் இருக்கும். 45 × 4. 8 ஒட்டகம், ஒரு ஒட்டகத்துக்கு 4 கால் இருக்கும், 8 ஒட்டகத்துக்கு 8 × 4 32 கால்கள். பிளஸ் காவலர்களுக்கு கால்கள் எத்தனை இருக்கும் அப்படின்னா 2 இருக்கும். ரைட். எக்ஸ் காவலர்கள் இருக்காங்க, அப்போ எக்ஸ் × 2 2x கால்கள்னு இருக்குங்க. ரைட். இதை மட்டும் ஈக்குவல் பண்ணால் போதும், நம்மளால எக்ஸோடைய மதிப்பு கண்டுபிடிக்க முடியும். எக்ஸு தான் காவலர்களுடைய எண்ணிக்கையாகவே நம்ம எடுத்துக்கிறோங்க. ரைட். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 95, ஒரு 8 ஆட் பண்ணோம் அப்படின்னா 103 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 224 ஈக்குவல் டு, இங்கே ஆட் பண்ணோம் அப்படின்னா 100, 280, அடுத்து ஒரு 312 ப்ளஸ் 2x. ரைட். இது ரெண்டையும் ஆட் பண்ணலாம். ரைட். 327 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 312 ப்ளஸ் 2x. ரைட். எக்ஸ் ஒரு சைடும் நம்பர் ஒரு சைடும் கொண்டு போகலாம். 327 மைனஸ் 312 ஈக்குவல் டு 2x மைனஸ் எக்ஸ். இது ரெண்டையும் கழிச்சோம் அப்படின்னா 15 அப்படிங்கிறது எக்ஸினுடைய மதிப்பு. அப்போ மொத்தம் எத்தனை காவலாளிகள் இருக்காங்க அப்படின்னா 15 காவலர்கள் இருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 15. மொத்தம் 15 காவலர்கள் இருக்காங்க. ரைட். அடுத்து 21ல் எழுத்துக்களின் குழுவில் 2க்கும் மேற்பட்ட உயிரெழுத்துக்கள் இருக்கக்கூடாது. ரைட். இந்த குரூப் ஆஃப் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷுட் நாட் கண்டைன் மோர் தென் 2 வவல்ஸ். 2 வவல்ஸை விட அதிகமாக இல்லாதது இதில் இருக்குன்னு கேட்குறாங்க. AEIOU அப்படிங்கிறது வவல்ஸ். இந்த 5ல் இ ஒரு வவல், ஓ ஒரு வவல், இதில் 2 வவல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு குரூப்லையும் எவ்வளவு நம்பர் ஆஃப் வவல்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாம். ஏ இருக்கு, ஐ இருக்கு, யூ இருக்கு, மொத்தம் 3 இருக்கு. ஏ இருக்கு, இ இருக்கு, ஓ இருக்கு, மொத்தம் 3. ஐ இருக்கு, இ இருக்கு, ஏ இருக்கு, மொத்தம் 3. ரைட். ஆப்ஷன் ஏல மட்டும்தான் நாட் மோர் தென் 2 வவல்ஸ். ரைட். 2க்கும் மேற்பட்ட உயிரெழுத்துக்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏல மட்டும்தான் 2க்கு மேலே இல்லை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. மற்றதில் எல்லாத்துலேயும் 2க்கு மேலே இருக்கு. 2ஐ விட அதிகமாக உயிரெழுத்துக்கள் இல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏல 2ஐ விட அதிகமான உயிரெழுத்துக்கள் அப்படிங்கிறது கிடையாதுங்க. ரைட். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி 22ல் அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் எ லாஜிக்கல் ஆர்டர். ரைட். ட்ரில்லியன், 1000, பில்லியன், 100, மில்லியன் அப்படிங்கிற ஒரு 5 இது கொடுத்துருக்காங்க. பெரிய டிஃபிகல்ட்டி கிடையாது. இதில் ஒரே ஒரு குழப்பம் எங்கே வந்திருக்கலாம் அப்படின்னா மில்லியனுக்கு அப்புறம் பில்லியனா இல்லை பில்லியனுக்கு அப்புறம் மில்லியனா அப்படிங்கிறது மட்டும் டவுட் வந்திருக்கலாம். மற்றபடி பெரிய டிஃபிகல்ட்டெல்லாம் இதில் கிடையாதுங்க. ஒரு ஆர்டராக அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா சின்னதுலேருந்து பெருசுக்கு போகலாம். முதல்ல 100, 100 விட பெருசு 1000,
1000 பெருசு மில்லியன், மில்லியனுடைய பெருசு பில்லியன், பில்லியனுடைய பெருசு ட்ரில்லியன். ஸோ இது எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னா 4, 2, 5, 3, 1. ஒருவேளை இதில் ஏதாவது ரிவர்ஸ் இருக்கா? 1, 3, 1, 3ல் இல்லை. அப்போ மேலேருந்து கீழே வரலை, சின்னதுலேருந்து மேலே போயிருக்காங்க. ஸோ 22வது கேள்வியுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி 4. ஆப்ஷன் டி 4, 2, 5, 3, 1. ஸோ இந்த மாதிரி ஏதாவது வேர்ட்ஸை கொடுத்துட்டு அதை ஒரு லாஜிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரைட், ஒரு பேசிக் புரியணுங்கிறதுக்காக இந்த ஒரு கேள்வியை நம்ம ப்ராக்டிஸ்க்காக கொடுத்துருக்கோங்க. 23வது கேள்வி, M1 M2 அப்படிங்கிற 2 இடத்துல தான் கண்ணாடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரைட், அதே மாதிரி ஷேப் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ கண்ணாடி இங்கே இருக்குது. கண்ணாடி அடியில் வச்சாங்க அப்படின்னா டாப்பு பாட்டம் மாறும். இந்த இடத்த மட்டும் பாருங்கள், இதே லைனு இங்கேருந்து ஆரம்பிக்கணும். ரைட், இங்கே இருக்க அந்த லைன் கிடையாது, இந்த இடத்துல அந்த லைன் இருக்குது. இங்கே அந்த லைன் கிடையாது, ஆப்ஷன் சி தப்பு. இந்த இடத்துல அந்த லைன் இருக்குது. அடுத்து இங்கே இருக்கக்கூடிய முக்கோணம் இதே இடத்துல தான் வரணும், இங்கேயே தான் வரப்போகுது அந்த முக்கோணம். ரைட், இங்கேயே தான் அந்த முக்கோணம் வரப்போகுது. ஸோ இந்த இடத்துல முக்கோணம் இங்கே இருக்குது, இந்த இடத்துல மாறி இருக்கனால இந்த இடம் தப்பு. அப்போ ஒன்றே ஆன்சர் ஆப்ஷன் பி. எப்படி செக் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், நிறைய கிளாஸஸில் இதுக்கு முன்னாடியும் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த பார்ட்டை மட்டும் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் அந்த ஸ்ட்ரைட் லைனை கண்டு கவனித்தோம், அடுத்து அந்த ட்ரையாங்கிளை கவனித்தோம், முடிஞ்சு. ரைட், 24வது கேள்வி. ஸோ 24வது கேள்வியில் கீழே உள்ளவற்றில் கொஷின் மார்க் இருக்கிற இடத்தில் இடம்பெற வேண்டியது எது? அப்போ ஏதோ ஒரு ஆர்டரில் இருக்க பொழுது அந்த ஆர்டரில் அந்த பேட்டர்னை புரிஞ்சுக்கிட்டு அடுத்து என்ன குரூப் இருக்க போகுதுங்கிறத செக் பண்ணுறோம். ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங் கான்செப்ட் கம்பல்சரி. ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங்கிறது வந்து 10 கேள்வி ரீசனிங்கில் கண்டிப்பாக ஒரு கேள்வி இருக்குங்க, கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ 6க்கு அப்புறம் ஐ இருக்குது, அப்போ 1 விட்டு எழுதியிருக்காங்க. அடுத்து ஜே அடுத்ததே, அடுத்து பர்சன்டேஜ் வருது 1 விட்டு. ரைட், 1 விட்டு இ, அடுத்தது 3, அடுத்து 1 விட்டு 9, 1 விட்டு ஏ, அடுத்தது ஹெச். அப்போ நம்ம அடுத்தது கண்டிப்பாக 1 விட்டு பியில் ஆரம்பிக்கணும், பி. ரைட், 1 விட்டு அடுத்தது எழுத போகிறோம் டி, அடுத்ததே எழுத போகிறோம் 2. அதுதான் அங்கே இருக்கக்கூடிய பேட்டர்ன் ஒவ்வொரு குரூப்லேயும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி, BD2. BD2 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து 25வது கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறிப்பிட்ட யுத்திகளுடன் கூடிய இரு தொடர்களில் D இன் மதிப்பை காண்க. இந்த நம்பர் சீரீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுடைய சிலபஸில் ரீசனிங்கில் இருக்கக்கூடிய ஒன்றுங்க. இதில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கேள்விகள் ஃப்ரேம் பண்ணணும், டைம் நீங்கள் அதிகம் எடுத்துக்கிற மாதிரியான கேள்வியாக கொடுக்கணும் அப்படின்னா டபுள் சீரீஸ் 2 தொடர்கள் வர மாதிரியான கேள்வியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால தான் இப்படி ஒரு கேள்வி நான் ப்ராக்டிஸ்க்காக கொடுத்துருக்கேன். எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நல்லா பார்த்துக்கோங்க. இதில் ஒன்றும் இல்லை, நீங்கள் நம்பர் சீரீஸில் ஒரு தொடர் கேள்வி எப்படி பண்ணுவீங்க, அதில் என்ன பேட்டர்ன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே வந்து அந்த டேஷை ஃபில் பண்ணுவோம். நீங்கள் அந்த பேட்டர்னை தெரிஞ்சுக்கிட்டு இன்னொரு தொடரையே ஃப்ரேம் பண்ணி ஆன்சர் பண்ண போகிறோம். ரைட், இப்போது 68 எப்படி 60 ஆச்சு? 68 1ஆல் பெருக்குனா 68, அதில் 8 கழிச்சோம் அப்படின்னா 60. 60 104 எப்படி மாற்றலாம் அப்படின்னா 104 60 1/2 பெருக்கணும் அப்படின்னா 90, அது கூட ஒரு 14 ஆட் பண்ணோம் அப்படின்னா 104. இதில் இருக்கக்கூடிய பேட்டர்ன் என்னன்னாங்க 1 1 2 2 3ங்கிற நம்பரால் பெருக்கிக்கிட்டே போகிறோம். அடுத்தது 8 14 20 26ன்னு 6 அதிகரிக்கக்கூடிய நம்பரை ஒரு இடத்துல கழிக்கிறோம், ஒரு இடத்துல கூட்டுறோம். அதுதான் இங்கே பேட்டர்ன். அந்த பேட்டர்ன் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு 42ல் அதை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ 42 1ஆல் பெருக்கிறோம் 42, அதில் 8 கழிக்கிறோம் 34. அப்போ ஏவினுடைய மதிப்பு 34. அடுத்து 34 1/2 பெருக்கிறோம். 34 1/2 பெருக்கணும் அப்படின்னா 51. இந்த 51 கூட 14 கூட்டணும் அப்படின்னா 65. அப்போ பியினுடைய மதிப்பு 65. 65 2ஆல் பெருக்குனா 130, அதில் 20 கழிச்சோம் அப்படின்னா 110. சியினுடைய மதிப்பு 110. அடுத்து 110 2/2 பெருக்கிறோம். 2/2 பெருக்கும் பொழுது 275, அது கூட 26 கூட்டுறோம். 26 கூட்டுனா 301. ஸோ டியினுடைய மதிப்பு 301. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஏன்னா டியினுடைய மதிப்பு தான் கேட்குறாங்க, டியினுடைய மதிப்பு 301. அடுத்தது லாஸ்ட் 26வது கேள்வி. ஸோ 26வது கேள்வியில் SAGE இதை
-8ன்னு எழுதியிருக்காங்க. TABS அப்படிங்கிறத 0ன்னு எழுதியிருக்காங்க. VERB அப்படிங்கிறத எப்படி எழுதணும்? இப்போ எல்லா நம்பருக்கும் ஒவ்வொரு எழுத்து இருந்தால் அதுக்கான கரஸ்பாண்டிங் லெட்டர்ஸை நம்பர்ஸை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஒருவேளை நம்பர் அதிகமாச்சு கூட்டுறோம் கழிக்கிறோங்கிறது, அதாவது பெருக்கிறோம் இல்லை கூட்டுறோங்கிற லாஜிக்கு பேசிக்காக எப்பயுமே இருக்கக்கூடிய ஒன்று. இங்கே வித்தியாசமாக கழித்தல் இருக்க போகுது. அதனால தான் -8 0 வருது. அப்போ 0 வரனால நீங்கள் ஏதோ கழிக்க போகிறாங்கிறது தெரியுது. அதுக்கான கரஸ்பாண்டிங் நம்பர்ஸை முதல்ல எழுதலாம். எஸ் அப்படிங்கிறது ஆல்ஃபபெட்டில் 19வது எழுத்து, ஏங்கிறது முதல் எழுத்து, ஜி அப்படிங்கிறது 7வது எழுத்து, ஈங்கிறது 5வது எழுத்து. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 20, இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 12, அதை கழிச்சாதான் 8 வருது. அப்போது 12ல் 20 கழிக்கிறோம், -8. ஏன் 12ல் 20 கழிக்கிறோம்? அங்கே -8 இருக்கனால அப்போ மைனஸ் வர மாதிரி சின்ன நம்பரில் பெரிய நம்பரை கழிக்கிறோம் அப்படிங்கிறது இங்கே பேட்டர்னாக இருக்குது. அதனால் அப்படி கழிக்கிறோம். மற்றதுலேயும் அப்படி இருந்துச்சுன்னா அதுதான் பேட்டர்ன். இப்போ ஏங்கிறது டீங்கிறது 20வது எழுத்து, ஏங்கிறது முதல் எழுத்து, பிங்கிறது 2வது எழுத்து, எஸ் அப்படிங்கிறது 19வது எழுத்து. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 21, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 21, 21 கழிச்சா 0ங்கிறது கரெக்டு, பேட்டர்ன் சரியாக வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி வேர்பில் செக் பண்ணலாம். வி அப்படிங்கிறது 22வது எழுத்து, இ அப்படிங்கிறது 5வது எழுத்து, ரைட். ஆர் அப்படிங்கிறது 18வது எழுத்து, பிங்கிறது 2வது எழுத்து. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 27, இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 20. அப்போ 20ல் 27 கழிச்சோம் அப்படின்னா -7 அப்படிங்கிறது ஆன்சர், ஆப்ஷன் இ. 20ல் 27 கழிச்சோம் அப்படின்னா -7, ஆன்சர் ஆப்ஷன் இ. ஸோ இந்த ஒரு டெஸ்ட்டில் மொத்தம் 26 கேள்விகள் நம்ம பார்த்துருக்கோம். ஏன் 26 கேள்விகள் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம், ரைட். மாடல் டெஸ்ட் 5 மாடல் டெஸ்ட் 6ல் ரைட் ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ரைட். இன்னொரு 2 மாடல் டெஸ்ட், ரைட். ஸோ அடுத்த மாடல் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் தேதி, அடுத்த மாடல் டெஸ்ட் 10ஆம் தேதி, அடுத்து 12ஆம் தேதி எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ எல்லாருக்கும் வெரி ஆல் தி பெஸ்ட். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிஃபிகல்ட்டான கேள்விகளாக எக்ஸாமில் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரேமாக போகிறது கிடையாது. 25 கேள்விகளில் 20லிருந்து 21 கேள்விகள், 22 கேள்விகள் எல்லாத்தாலையும் போற்ற முடியும். ஒரு 3 கேள்விகளில் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிற மாதிரியான கேள்வியாக இருக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். மற்றபடி எல்லா கேள்விகளும் நார்மலாக இருக்கக்கூடிய ஒன்று தாங்க.